அட கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்களை அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி சிக்காகோ ஃபுட் ரிவ்யூவில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். லிங்கன்ஷயரில் உள்ள இந்த வாக்கர் ப்ரோஸ் ஒரிஜினல் பேன் கேக் ஹவுஸ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அர்லிங்டன் ஹைட்ஸாக இருக்கட்டும், கிளென்வியூ இருக்கட்டும், ஹைலண்ட் பார்க், ஷாம்பர்க், லேக் சுரிச், வில்மட், லிங்கன்ஷயர். ஃபஸ்ட்டாக 1960 வில்மட்டுங்கிற இடத்துல தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரிஜினல் பேன் கேக் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு சூப்பரான வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்ணும், இந்த பேன் கேக்கில் உங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்குது. எக்கச்சக்கமாக பேன் கேக் மட்டும் இல்லை, செம்ம சூப்பரான ஐட்டங்கள்லாம் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கே பில்டிங்கே தாறுமாறாக இருக்குது. ஆம்பியன்ஸும் உள்ளார செம்ம சூப்பராக இருந்துச்சு. வெளியில் பார்க்கும்போதே ஒரு ப்ளசண்ட்டாக ஏதோ டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு சாப்பிட வந்திருக்க மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து மெனு கார்டு அப்படியே தட்டி விட்டதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கும்போது அட காலையிலே இவ்வளோ பேர் சாப்பிட வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போதே இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம ஆர்டர் பண்ண அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு எல்லாமே அப்படியே அடுக்கி சுட அப்படியே பார்க்கும்போதே அப்படியே டெம்ப்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஃபைனஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு அப்படி ஒரு பக்காவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளை ஒரு ஃபுடியாக இருந்துச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோதையும் அடுக்கி வைக்கும்போது நம்ம எதை எடுக்கிறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா புட்டு ஆராய்ஞ்சு இல்லை எனக்கு என்ன பிடிச்சிச்சு, எது நல்லா இருந்துச்சு, உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும், எதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். லிஸ்ட் நீண்டுகிட்டே போதே முதல்ல நம்ம எதில் ஆரம்பிக்கலாம்? நம்ம அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி இனிப்புலேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளாசிக் பேன் கேக்கில் ஆர்டர் பண்ண ப்ளூபெர்ரி பேன் கேக்கை அப்படியே தரமாக அடுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு 6 பேன் கேக்கை மேலே அப்படியே பவுடர் சுகரை அப்படியே டஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே விப்பிங் க்ரீமாக இருக்கட்டும், அதோட சாஸ், விப்டு பட்டர் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது அந்த மேலே அப்படியே சாஸை ஊற்றி சாப்பிடும்போது அட அப்படியே பஞ்சாக தொண்டைக்குள்ளே இறங்கும்போது அப்படியே இதமாக இருந்துச்சு. நீங்கள் ஊரில் பணியாரம்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷான சாஸாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ப்ளூபெர்ரியெல்லாம் அப்படியே சதற விட்டு சாப்பிடும்போது அட சொர்க்கத்துக்கே கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த எம்மியான டெலிஷியஸான பேன் கேக் ஆரோட விலை பார்த்திங்கன்னா $12. செம சூப்பராக சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இந்த பட்டரில் இந்த சாஸோட ப்ளூபெர்ரியை சேர்த்து சாப்பிடும்போது தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இதில் கெலோரிஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணுறீங்கன்னா 865 கெலோரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாக்கர் ப்ரோஸோட ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை பார்த்தோன்னே நமக்கு வெயிட் பண்ணே தோணாது. ஏன்னா கிறிஸ்பியாக நல்லா கர மொறுன்னு அப்படியே க்ரில் பண்ண அந்த லைட்டான ஃப்ளஃபியான கோல்டன் ப்ரௌன் கலரான அந்த ப்ரெட் பீசஸை அப்படியே பவுடர் சுகரில் டஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை விப் பட்டரோடையும் கூடவே ஸ்ட்ராபெரி ஜாம் கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த யம்மியான கரகர மொறு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோட விலை பார்த்திங்கன்னா $11. இதில் கிட்டத்தட்ட 1025 கெலோரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்ததாக வாங்கினது பார்த்திங்கன்னா ஓவன் பேக்ட் ஆம்லெட்டு. அமெரிக்காவோட பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக் இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் எக்கோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வெரைட்டி ஆஃப் எக் இருக்கும். ஸ்க்ராம்பிள்டு எக்காக இருக்கும், இல்லை நீங்கள் பாயில்டு எக்காக இருக்கும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி எக்கில் வெரைட்டியாக செஞ்சுருப்பாங்க, எக் ரோல் அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சாண்டாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்லெட்டை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் சாதாரண வெறும் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்கன் வேணுமா, பேக்கன் வேணுமா, அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் காலையிலே நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், நல்ல சீஸியாக செம்ம யம்மியாக சாப்பிட்றதுக்கு இந்த சாண்டஃப் ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. அது கூடவே இதில் ஹாபினரோ சீஸ் சேர்த்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணும்போது அப்படியே இந்த சீஸி மெல்ட் ஆகி அந்த சிக்கனோட அப்படியே சாஃப்டான அந்த எக்கோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம ஃபுல்ஃபில்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான. அது கூடவே உங்களுக்கு ஹோம்மேட் சல்சாவும் கொடுத்துருக்காங்க.
இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு எக்கச்சக்கமாக தாறுமாறாக வேறு லெவலில் இருக்குது. டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த சாண்டாஃபே ஆம்லெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $17. இதில் 1130 கலோரிஸ் இருக்குது. இந்த 1130 கலோரிஸ் உங்களோட நாளை நீங்கள் எப்படி 1000 கலோரிஸ்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா இல்லை 2000 கலோரிக்குள்ளே வர மாதிரியா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிஷ்ஷஸை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நாள் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டயட்டில் இருந்துட்டு கூட இந்த மாதிரி ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வாக்கர் ப்ரோஸோட டேஸ்ட்டு எந்த அளவுக்கு நாக்கில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு பார்சலை தட்டி விட்டு வீட்லேயும் வந்து இதை திருப்பி கண்டினியூ பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அது அந்த அளவுக்கு யம்மியாக இருந்துச்சு. திருப்பி பேன் கேக்கில் ஒரு பார்சலை தட்டி விட்டு அதுக்கான சாஸை ஊற்றி திருப்பி வீட்டில் சாப்பிடும்போது அது வேறு விதமாக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே அப்படியே ஆசை தீர சாப்பிடுவோம்ல சில விஷயத்த, அப்படி புசு புசுன்னு சாப்பிட்டான அந்த பேன் கேக்கில் அந்த சாஸு பட்டர் எல்லாத்தையும் ஊற்றி திரும்பவும் சாப்பிடும்போது அப்படியே மனசுக்கும் நிறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படியே தொண்டைக்கும் செம இதமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த லொக்கேஷன் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லை நீங்கள் இருக்கிற ஊரில் இந்த வாக்கர் ப்ரோஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலான ரெஸ்டாரண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அதோட ஒரிஜினல் பேன் கேக்கை நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான சான்ஸாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்டு ஒரு பக்காவான நீங்கள் ஆத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு அந்தந்த இடத்துல போனால் தான் அதுக்கான கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிளேஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இனிமேல் இதை பார்க்கும்போது சாப்பிடணுன்னு தோணுதா அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பேன் கேக் மட்டும் இல்லாமல் இன்னும் க்ரெப்பே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஃபிள்ஸ் இருக்கும், சாலட் இருக்கும், சாண்ட்விச் இருக்கும், இன்னும் எக்கச்சக்கமான மெனு வந்து நிறையாவே அங்கே வெரைட்டி இருக்குது. இந்த ரெசிபியெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஜூஸ் பெவரேஜ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெல்ஜியன் வாஃபிள்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனில் தான் சைனிங் அவுட். சுபத்ரா நாராயணன். டேக் கேர். பை. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.